ஒரு வேளை உண்டால் அந்த ஒரு வேளை உண்ட உணவை ஜீரணம் செய்து கழிவுகளாக வெளியிடுவதற்கு 2 லிட்டர் தண்ணி தேவை. ஆனால் அந்த நோய் சக்தி குறைகிற போது 30 வயசு 40 வயசு தாண்டும் போது ஒவ்வொரு நோயாக வெளிப்படும். உடம்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறப்போ உடம்புல உள்ள உஷ்ணம் பூரா தலைக்கு ஏறிக்கிடும். அதனால தான் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு முடி கொட்டுவதற்கெல்லாம் இது ஒரு காரணம். உணவை நன்றாக ரசித்து ருசித்து சுவைத்து சாப்பிட வேண்டும். இரவுல 10 மணி 12 மணி 24 மணி தான் சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஜீவராசி மனசு ஜீவராசி. தம்ம ரகசியம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நிறைய பேருக்கு இந்த வயிற்று சம்பந்தமான அஜீரண கோளாறு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுலேயும் இந்த மெஷினரியில் ஒர்க் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது இல்லை. ஒருவேளை உணவு சாப்பிட்டால் அந்த உணவை நன்றாக ஜீரணம் செய்து கழிவாக வெளியேற்றுவதற்கு 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அட்லீஸ்ட் 1.5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். 3 வேளை சாப்பிட்டா குறைஞ்சது 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அப்படி நீங்கள் 4 லிட்டர் தண்ணி குடித்தா தான் அது ஜீரணமாகி முழுசாக ஜீரணமாகி அதனுடைய கழிவுகள் முழுமையாக வெளியே போகும். நிறைய பேருக்கு மலச்சிக்கல் வருவதற்கு காரணம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்காதனால மலம் கட்டி மலச்சிக்கல் ஏற்படும். உஷ்ணம் அதிகரிக்கும். இப்போ வெயில் காலத்துலலாம் தண்ணி நிறையா குடிக்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ். ஏன்? வெயில் காலத்தில் உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் அதிகமாச்சுன்னா மலச்சிக்கல் வரும். அப்போ உடம்புல உஷ்ணத்தை குறைக்கணும், தண்ணி நிறையா குடித்தா தான் மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கல் தான் இந்த உடம்புல நோய்க்கான மூல காரணம். நிறைய பேர் இதை கண்டுக்கிறதே கிடையாது. மலச்சிக்கல் முற்றி தான் அந்த ஃபைல்ஸ் வர்றது. ஃபைல்ஸ் முற்றி தான் இந்த பிஸ்டுலாம்பாங்க. ஏன்னா அந்த இது வர்றது 9 நோய் இருக்குது இதில் ஃபைல்ஸில் மட்டும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் உடல் நம்ம உண்ட உணவை ஜீரணம் பண்ணி கழிவுகளாக வெளியேற்றுவதற்கு ஒரு வேளை உண்டால் அந்த ஒரு வேளை உண்ட உணவை ஜீரணம் செய்து கழிவுகளாக வெளியேற்றுவதற்கு 2 லிட்டர் தண்ணி தேவை. இப்போ 3 வேளை சாப்பிட்றப்போ அட்லீஸ்ட் 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி வியாதியாக வருவதற்கு காரணம். நிறைய பேர் தண்ணியை குடிப்பதே கிடையாது. ஏசியில் ஒர்க் பண்ணுறவங்க அடிக்கொருக்கா யூரின் போகணுமே தண்ணி குடிக்கிறது இல்லை. மெஷினரியில் ஒர்க் பண்ணுறவங்க அடிக்கொருக்கா மெஷினரி விட்டு போகணுமே சொல்லி தண்ணீர் குடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ட்ராவல் பண்ணும்போது தண்ணி யூரின் வருமே அப்படின்ட்டு நிறைய பேர் தண்ணி குடிக்கிறது. இதெல்லாம் உடலில் நோய்களை ஏற்படுத்தும். நோய் எங்கேருந்தோ வர்றதில்லை. நம்ம நினைக்கிறோம் சின்ன சின்ன இப்படியே பாதிப்புகள் ஏற்பட்டு உடம்பில் நோய் சக்தி இருக்கிற வரைக்கும் அதனுடைய பாதிப்புகள் வெளிப்படாது. ஆனால் அந்த நோய் சக்தி குறைகிற போது 30 வயசு 40 வயசு தாண்டும் போது ஒவ்வொரு நோயாக வெளிப்படும். இதெல்லாம் இப்படி தான் காரணம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய பொண்ணு ஸ்கூலில் படிக்கும்போது தண்ணியே குடிக்காது. கடைசியாக திருமணம் செஞ்சு பல வியாதிகள் அவங்க வீட்டுக்காரர் நோயை சரி பண்ணி எங்கள் வீட்டில் ஒன்றாந்து விடுங்க, நோயை சரி பண்ணாமல் நான் எங்கள் வீட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லி கொண்டாந்து விட்டே போயிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அவங்க நோயை சரி பண்ணவே முடியல. பாருங்கள், சின்ன வயசில் ஒரு செய்யக்கூடிய சின்ன தவறு. தண்ணீர் நிறையா குடிக்கணும். குழந்தைங்கள தண்ணீர் நிறையா குடிக்க சொல்லணும். அதே மாதிரி பேக்கேஜ் வாட்டர் அதிகமாக குடிக்காது. பேக்கேஜ் வாட்டர் குடிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு இந்த மேட்டூர் தண்ணியே இருக்கா, ஆற்று தண்ணி இருக்கா வருது, அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் தண்ணி வச்சுருந்தா அந்த தண்ணியை சூடு பண்ணி குடிக்கும். தப்பு கிடையாது, சூடு பண்ணி ஆற வச்சு குடிக்கலாம். ஆனால் இந்த பேக்கேஜ் வாட்டர் குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடலில் சில பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி நிறைய பேருக்கு முழங்கால் வலி வருவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். என்னுடைய நண்பரே பேக்கேஜ் வாட்டர் சேல்ஸ் பண்ணுறாரு. அவரே சொல்கிறார் பேக்கேஜ் வாட்டரே குடிக்காது. ஏன்னா அது உள்ள மினரல்ஸை பூரா எடுத்துடுறாங்க. இந்த மினரல்ஸ் தான் நம்ம உடம்புல நிறைய நம்ம நோய்கள் நம்மளை காப்பாற்றுறது தான் மினரல்ஸ். இந்த மினரல்ஸ் எல்லாம் போயிடும். அப்போ இந்த மினரல்ஸ் எல்லாம் போச்சுன்னா நம்ம உடம்புல கஷ்டம்தான். இப்போ இந்த தண்ணீர் குடிப்பது நீர் சிகிச்சைனே ஒரு சிகிச்சையே உண்டு. நீங்கள் தண்ணி மட்டும் நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி மட்டும் நல்லா குடிச்சிக்கிட்டே இருங்க. உடம்புல ஏற்கனவே தேங்கி இருக்க கழிவுகள்லாம் வெளியே போகும். கழிவுடைய தேக்கம்தான் தோல்வியாதி. நல்லா கவனித்து பாருங்கள். உடம்புல உணவினுடைய கழிவுகளுடைய தேக்கம் தோல்வியாதி. உடம்புல தண்ணீரை குடிக்காமல் உடம்புல உஷ்ணமாகி மலச்சிக்கல் ஏற்பட்டால் அது எல்லா வியாதிக்கும் மூல காரணமே மலச்சிக்கல் தான். இப்போ வியாதிக்கு எங்கே அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுப்பகுதி தான். அப்போ அந்த உணவை நாம் சாப்பிடும் பொழுது தண்ணீர் நிறைய குடித்து பழகணும். அதே மாதிரி சாப்பிடும்போது தண்ணீர் நிறைய குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் குடிக்கலாம். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் தண்ணி குடிங்க. ஏன்னா சாப்பிடும்போதே நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அதில் உள்ள என்சைம் மினரல்ஸ் நம்ம சாப்பிட்ட உடனே இந்த உடம்புல நம்ம குடலில் என்சைம் மினரல்ஸ் ரெண்டு நீர் சுரம். இதுதான் நம்ம உண்ட உணவை ஜீரணம் செய்து சத்துக்களாக பிரித்து எல்லாம் அனுப்புவது. அதனுடைய தன்மை என்னென்னா நீரில் கரையக்கூடிய தன்மை.
அப்போ என்ன செய்யணும்னா, உணவை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த என்சைம் மினரல்ஸ் உணவோடு நல்லா கலந்துரும், நன்றாக ஜீரணமாகும். இதை யாரும் நிறைய பேர் பண்ணுறதில்ல. நிறைய பேர் சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிப்பாங்க. தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது. அப்போ குடிக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா? நீங்கள் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். நான் சொல்கிறேங்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த மாற்றங்கள் தெரியும். அப்போ உணவுனுடைய அடிப்படை காரணம் நம்ம நல்லா தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நல்லா தண்ணீர் குடிக்கணும். தண்ணி நிறையா குடிச்சு உபவாசம் இருக்கணும். காலையில் சாயந்தரம் வரைக்கும் எதுவும் குடிக்கக்கூடாது. உபவாசத்துக்கு வந்து தண்ணி மட்டுமே குடிச்சிக்கணும். உடம்புல உள்ள கழிவுகள் பூரா நல்லா வெளியே போய் அப்போ உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். நீர் சிகிச்சைன்னே ஒரு சிகிச்சை உண்டு. நீர் சிகிச்சையிலே இடுப்பு குளியல் இருக்குது. அன்றைக்கெல்லாம் ஏன் நோய்கள்லாம் நிறையா வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கெல்லாம் கிணத்துகளில் குளிப்பாங்க, குளத்துல குளிப்பாங்க, நல்லா முங்கி குளிப்பாங்க, உடம்புல உஷ்ணம் இருக்காது. இன்றைக்கி நம்ம வீட்டில் குளிக்கிறோம், ஒரு பக்கெட் தண்ணியை வச்சு குடிச்சிட்டு ஓடிடுறோம். அப்போ உடம்புல உஷ்ணம் என்ன செய்யும்? அப்போ உடம்புல உஷ்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணணும். இப்போ தண்ணீர் நம்ம நிறையா குடிக்கணும். அட்லீஸ்ட் குளிக்கிறதா நமக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதா தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடித்தாலே உடம்புல உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் வராது. வாரத்தில் ஒரு நாள் ஆயில் பாத்திரம் எடுத்து குளிக்கிறது, நல்லா தண்ணி நிறைய தலைக்கு ஊற்றி குளிக்கணும். இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் வந்து உடலுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றுறாங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் தலை குளிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? உடம்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறப்போ உடம்புல உள்ள உஷ்ணம் பூரா தலைக்கு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு முடி கொட்டுவதற்கெல்லாம் இது ஒரு காரணம். அப்போ உடம்புல உஷ்ணமாச்சுன்னா என்ன ஆகும்? தலை உஷ்ணமாச்சுன்னா தலைவலி வரும். நீங்கள் தலைவலிக்குன்னு ஆஸ்பத்திரியில் போய் தலைவலிக்கு நீங்கள் போய்க்கலாம். எப்படி தலைவலி சரியாகும்? தலைவலி வர்றதுக்கு உஷ்ணத்தினாலையும் தலைவலி வரும், மலச்சிக்கல்னாலையும் தலைவலி வரும். இப்போ எதனால தலைவலி வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிலில் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு தலைவலி வரும். காரணம் என்ன காரணம்? உஷ்ணம் அதிகமாக இருக்காங்க. அவங்கள எண்ணெய் வச்சு குளிக்க சொல்லி சொல்லிட்டேன். 2-4 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க எண்ணெய் வச்சு குளிக்கல. எப்படி நோய் சரியாகும்? அன்றைக்கி கூட அவங்க நிறைய பார்த்துட்டு அன்றைக்கி கேட்குறேன், அவங்க எண்ணெய் வச்சே குளிக்குவேன். என்ன சொன்னேன்னு செய்யலைன்னா எனக்கு நேரம் இல்லைக்கு அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போது ஒரு மனிதன் தண்ணீர் குடிப்பது, தண்ணீர்னாலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் நோய்களே குணமாகும். அதனால் தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி குடிக்கும் போதும் 1/2 மணி நேரம் கழித்து குடிக்கணும். சாப்பிடும்போது நிறையா குடிக்கணும், சும்மா கொஞ்சோண்டு குடிக்கணும். அதே மாதிரி உணவை வந்து ரசித்து ருசித்து மெதுவாக சாப்பிடணும். அவசர அவசரமாக அள்ளி உள்ளே போட்டு முழுங்கக்கூடாது. உணவை வந்து நன்றாக ரசித்து ருசித்து சுவைத்து சாப்பிட வேண்டும். ஏன்னா சுவையின் மூலமாக நமக்கு இந்த சத்துக்கள், சுவையிலிருந்து இந்த உணவுலேருந்து சத்துக்கள் வந்து 40% எனர்ஜி சுவை மூலமாக தான் கிடைக்குது. அப்போ சுவை மூலமாக கிடைக்கக்கூடிய 40% எனர்ஜி நன்றாக உணவை மென்று ரசித்து ருசித்து சாப்பிட்றப்போ அந்த சுவையினுடைய எனர்ஜி நமக்கு முழுமையாக கிடைக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க, அப்படி அள்ளி வச்ச உடனே கடக்குன்னு முழுங்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த 40% எனர்ஜி நமக்கு கிடைக்காது. அதனால தான் நல்லா சாப்பிட்றான், ஆனால் உடம்புல பற்றாக்குறை, சத்து குறைபாடு தான் வரும். அப்போ 40% எனர்ஜி சுவையின் மூலமாக கிடைக்கும். அதனால தான் நம்ம உணவை வந்து சுவையை ஏன் சாப்பிட்றோம்? அந்த சுவை எங்கே இருக்குது? நாக்கோட முடிஞ்சு போகுது. அதுக்கு கீழே அந்த சுவைக்கு வேலையே கிடையாது. அப்போ அந்த சுவையை நல்லா ரசித்து சாப்பிட்றப்போ அந்த சுவை மொட்டுக்களானது நம்ம நாக்கில் உள்ள சுவை மொட்டுக்கள் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கின்றது நம்ம உடம்புக்கு. இப்படியெல்லாம் உணவு சாப்பிடுகிற முறை கூட அதே மாதிரி பசிச்சா சாப்பிடணும், பசிக்கலையெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறோம். காலை 7 to 9, மதியானம் 1 to 3, அட்லீஸ்ட் 5 மணி 6 மணிக்குள்ளே சாப்பிட்றோம். எந்த ஜீவராசியுமே இரவில் சாப்பிட்றதே இல்லை. உலகத்தில் 3 வேளையும் சாப்பிட்ற ஜீவராசி இரவில் 10 மணி 12 மணி 24 மணி தான் சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஜீவராசி மனுஷ ஜீவராசி. அதனால தான் மனிதனுக்கு மட்டும் இவ்வளோ வியாதிகள், மற்ற ஜீவராசிகளுக்குலாம் வியாதியே கிடையாது. மொத்தம் சித்தர்கள் சொல்கிறாங்க மொத்தம் 4448 வியாதி. இதில் 4000 வியாதி ஆறவை படைத்த மனிதனுக்கு, 400 வியாதி விலங்குகளுக்கு, 48 வியாதி பறவைகளுக்கு, அதற்கு கீழே உள்ள ஜீவராசிகளுக்கு வியாதியே கிடையாது. இப்போ அதெல்லாம் எப்படி வாழுது? இப்போ இயற்கையாக நாம் வாழ வேண்டும். நாங்கள்லாம் சின்ன வயசில் நாங்கள்லாம் படிக்கிற காலங்களில் வந்து நாங்கள்லாம் சின்ன வயசில் நல்லா 20 வயசு வரைக்கும் செருப்பே போட்டது கிடையாது. அன்றைக்கி அப்படி வாங்க. இன்றைக்கி பிறந்திருக்க குழந்தைக்கு ஒரு மாதம் 2 மாதம் குழந்தைக்கு செருப்பு ஷூ போட்டு விட்டுறாங்க. எதுக்கு? இந்த பிரதேசமாக நம்ம வாழ்கிற பிரதேசம் உஷ்ண பிரதேசம். அவங்க ஃபாரினில் குளிர் பிரதேசங்கள் உள்ளவங்க அவங்க குழந்தைங்க குளிர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஷூ போடுறாங்க, சாக்ஸ் போடுறாங்க. நம்ம வெப்ப பிரதேசத்தில் வாழ்ந்துக்கிட்டு குளிரும் சாக்ஸும் ஷூவும் போட்டால் என்ன ஆகும்? அப்போ அதனுடைய பாதிப்பு நீங்கள் நோயாகத்தான் மாறும். இந்த குழந்தைகளுக்கும் நிறைய நோயாகிற காரணம் இல்லாது. அதனால் ஸ்கூலில் படிக்கும்போது கூட நல்லா செருப்பு போட்டதே கிடையாது.
இன்னைக்கு செருப்பு இல்லாமல் நீ குழந்தையே நீங்கள் செருப்பு இல்லாமல் நடக்கக்கூட மாட்டேங்குது, அதுக்கு ஒரு செருப்பு மாற்றி விட்டு தூக்கிட்டு போகிறீங்க. எதுக்கு? ஆமா, அவர் பெருமைக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. குழந்தையை வளர்க்க கூட இன்னைக்கு தெரியவில்லை. அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே நமக்கு ஆரோக்கியங்கள் இருக்கின்றது. குடிக்கிற தண்ணி, உணவு, நம்முடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே இல்லையே சும்மா மேம்போக்காக, சும்மா ஏதோ பெருமைக்காக வாழ்வது, பெருமைக்காக ஆடை அணிவது. வெள்ளை ஆடை கூட நம்மளுடைய முன்னோர்கள், ஏன் பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் வெள்ளை ஆடை அணிந்தார்கள்? வெள்ளை ஆடைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டு. அதே மாதிரி வள்ளல் பெருமான் சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் வெள்ளை ஆடையை வலியுறுத்துறார். எதுக்கு? வெள்ளை ஆடை நம்முடைய வாதப்பிட்ட சிலேத்மத்தை சமப்படுத்தும். அதுதான் வெள்ளை ஆடை. அப்போ எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் ஆடையை கூட வடிவமைத்தார்கள், ஆடையை கூட ஆடை, உணவு, நம்முடைய பழக்க வழக்கங்கள், எத்தனை விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்காமல் எனக்கு நோய் வருது, அதுக்கு என்ன செய்கிறது, இதுக்கு என்ன செய்கிறது, இந்த மாதிரி இருக்குது, மனசு இப்படி இருக்குது, இதுக்கு விடையே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை முட்டாள்தனமாக மூடத்தனமாக யாருமே வாழ்ந்தே கிடையாது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையுமே விஞ்ஞானபூர்வமாக வாழ்ந்தார்கள். இதை விவேகானந்தரே சொல்கிறார். விவேகானந்தர்கிட்ட ஒரு வெளிநாட்டுக்காரர் கேட்குறார் விவேகானந்தர்கிட்ட, நீங்கள் உங்கள் நாட்டில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடித்தார்கள், உங்கள் முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள், வாழ்ந்தார்கள் என்று சொல்லுவீங்களே, ஏன் எங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் சொல்லவில்லை? நாங்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா இன்றைக்கி உலகத்துக்கே சொல்கிறோமே, நீங்கள் ஏன் சொல்கிறதில்லைன்னு கேட்டாங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அவனுடைய நாட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு சொன்னார், எங்களுடைய நாட்டில் எங்களுடைய மக்கள் நாகரிகம் பண்பாடோடு வாழ்ந்த காலகட்டங்கள், உங்களுடைய நாட்டில் மக்கள் நரமாமிசம் தின்று கொண்டிருந்தார்கள், அதனால தான் அவன்கிட்ட சொல்லலை. உன் முன்னோர்களுக்கு இந்த தைரியம் எல்லாருக்கும் வராது. அவன் நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நீ நரமாம்சம் தின்ற வேண்டாம் அவன் முன்னோர்கள் சொல்லி அவர் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி மக்கள் நாகரிகமாக வாழ்ந்த நாடு, பாரதம், வாழ்ந்த தேசம் நம்முடைய தேசம். அதனால் கொஞ்சம் யோசித்து நம்ம வாழ்க்கையாக வாழணும். ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே குழம்பு வாழ்ந்தோம்னா நோயாளியாக இருந்து சம்பாதிச்சு கடைசியில் கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொடுத்துட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம்ம ரகசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.